திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் பாடல் 147. சீக்கை விளைந்தது செய்வினை முற்றிற்று ஆக்கை பிரிந்து அழகு பழுத்தது மூக்கினில் கை வைத்து மூடிட்டு கொண்டு போய் காக்கைக்கு உண்பலி காட்டியவாறே. சீக்கை என்னும் அப்படின்னா அந்த வாயிலிருந்து சத்தம் நின்று போச்சு. உடல் உறுப்புகள் எல்லாமே செயலிழந்து போயிடுச்சு. உடம்புக்கும் இந்த உயிருக்கான தொடர்பே நீங்கிருச்சு. அப்போ என்ன ஆகுது, இந்த எலும்பெல்லாம் வீங்கிடுது. பல அறிகுறிகள், அந்த உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சுங்கிற அறிகுறிகள்லாம் தெரியுது. அப்போ என்ன செய்கிறாங்க, மூக்கில் கையை வச்சு பார்த்து நிஜமாகவே உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி உடம்பை மூடி என்ன காக்கைக்கே கொண்டு போய் பலியிடுறாங்க. அதாவது இந்த உடம்பு அதுக்கப்புறம் உபயோகப்படாததாகிடுது அப்படி சொல்கிறாரு. அதுக்கு முன்னால் இறைவனை சென்று அடையணும் அப்படிங்கிற கருத்துடையது தான் இந்த பாடல். இதையே நாவுக்கரசர் பெருமான்னு சொல்லுவார், நம்ம கையால் இறைவனுடைய திருவடிக்கு மலர சாத்தணும், நாக்கால் அவனுடைய நாமத்தை சொல்லணும். அப்படி இல்லாமல் இந்த உடம்புக்கு தேவையான, அதாவது பணம் பாசு சேர்த்துக்கிறதுலையே நம்ம வாழ்க்கையை கழித்தோம்னா இந்த காக்கைக்கே நம்ம இந்த உடம்பு உணவாக போகும் அப்படிங்கிறத சொல்லுவார். பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார் நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிழ்கிலார் ஆக்கைக்கே இறை தேடி அளமந்து காக்கைக்கே இரையாகி கழிவரே. அப்படி இந்த உடம்பு உபயோகப்படாமல் போகாமல் இறைவனை அடைகிறதுக்கான வழியை இந்த உடம்பு மூலமாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருச்சிற்றம்பலம்.